குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம புல்லட் டெஸ்ட் நம்பர் 7ல் இருக்கோம். ஸோ வழக்கம் போல் இன்னைக்கு ஒரு 10 கொஷின்ஸ் தான். டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு குயிக்காக அனுப்பிச்சிடுங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம். மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா, மிரரில், அந்த ஃபார்முலா எழுதுங்க. 2 ஃபார்முலா இருக்குது மேக்னிஃபிகேஷனுக்கு, அந்த 2 ஃபார்முலாவும் எழுதுங்க. செகண்ட் கொஷின். இப்போ மேக்னிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா m is equal to -1ன்னு கொடுத்துருக்காங்க. m is equal to -1. இதை வச்சுக்கிட்டு இது என்ன இமேஜாக இருக்கும், அதாவது இந்த நேச்சர் ஆஃப் இமேஜ் என்ன இருக்கு, விர்ச்சுவல் அண்ட் டைரக்டா அல்லது ரியல் அண்ட் இன்வெர்டடா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். m is equal to -1. இதை வச்சு நீங்கள் நேச்சர் ஆஃப் தி இமேஜை சொல்லணும். அது கூடவே என்ன பண்ணுறீங்க, அதனுடைய சைஸும் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ரெண்டுக்கும் ஆஃப் மார்க், நேச்சர் அண்ட் சைஸ். தேர்டு கொஸ்டின், அதே m is equal to -1, மேக்னிஃபிகேஷன் is equal to -1 இருக்கு. அப்படின்னா இது எந்த மிரராக இருக்கும், இது எந்த மிரரை மீன் பண்ணுது? ஸோ நேச்சர் ஆஃப் தி மிரர் கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா நேச்சர் ஆஃப் தி மிரர்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ரைட் எனி ஒன் யூஸ் ஆஃப் கான்கேவ் மிரர். ரைட் எனி ஒன் யூஸ் ஆஃப் கான்கேவ் மிரர். கொஸ்டின் நம்பர் 5. r is equal to, அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 50 சென்டிமீட்டர். அப்போ அதனுடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளவா இருக்கும்? அதாவது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் a கான்வெக்ஸ் மிரர் 50 சென்டிமீட்டர் அப்படின்னா அதனுடைய ஃபோக்கல் லென்த் எவ்வளவு? Next, question number 6. Define principal axis. Define principal axis. ஒரு 1 or 2 sentences எழுதிடுங்க. ஓகே, எழுதிட்டீங்களா? Question number 7. Write any two invisible light. Invisible lightல நம்ம 7 மொத்தமாக 7 பார்த்துருப்போம். அதில் இன்விசிபிளில் வந்து 6, விசிபிள் வந்து 1, மொத்தம் 7 அந்த ஸ்பெக்ட்ரத்தில் 1 வந்து விசிபிள், மீதி 6 வந்து இன்விசிபிள். இப்போ அந்த 6ல் 2 என்னன்னா ரேடியோ வேவ் அண்டு மைக்ரோவேவ், இது ரெண்டும் நான் கொடுத்துட்டேன். ஸோ மீதி இருக்கிற 4ல் ஏதாவது 2 எழுதணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ ரைட் எனி டூ இன்விசிபிள் லைட் அதர் தேன் ரேடியோ வேவ் அண்ட் மைக்ரோவேவ். Next, what are the mirrors will give you virtual and direct image? எந்தெந்த mirrors virtual and direct image கொடுக்கும்? எந்தெந்த mirrors virtual and direct image கொடுக்கும்? இது question number 8. Question number sorry, question number 9. Which mirror also known as diverging mirror? Which mirror is also known as diverging mirror? Next, 10th question.
What is the nature of image formed by a plane mirror? What is the nature of the image formed by a plane mirror? அவ்வளோதான், 10 questions முடிஞ்சிச்சு. எழுதிட்டு டக்குன்னு அனுப்பிச்சிருங்க பார்க்கலாம். தேங்க்யூ.